தவக்காலம் 37வது நாள். என் அன்பு தோழமை உரைகளை தவக்காலத்தின் 37வது நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசு சொல்வதை அதன் நிறைவேற்ற வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். அதாவது அவர் கூறுகின்ற வார்த்தைகளை கேட்டு அதை புரிந்து கொண்டு அதன்படி நடந்து அதை நிறைவேற்ற வேண்டும். இவ்வாறு நிறைவேற்றுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலேயே மாற்றத்தையும் அற்புதத்தையும் நாம் பார்க்க முடிகின்றது. எனவே இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு அதனை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக நாம் எதை தவிர்க்க வேண்டும் என்றால், காட்டி கொடுத்தலை தவிர்க்க வேண்டும். காட்டி கொடுத்தல் என்பது பேராசையினால், என்னோடக்கு ஏதாச்சும் புகழ் கிடைக்க வேண்டும் என்று, பெயர் கிடைக்க வேண்டும் என்று பழிவாங்குகின்ற எண்ணத்தோடு பதவி மோகத்தில் நான் பிறரை காட்டி கொடுக்கின்றோம். பிறரை காட்டி கொடுக்கின்ற பொழுது நாம் நம்முடைய தேவையை மட்டுமே நிறைவேற்றுகின்றோமே தவிர பிறர் நலத்திலேயே அக்கறை காட்டுவது கிடையாது. பிறருடைய தேவையை புரிந்து கொள்வது கிடையாது. நான் எனக்கு மட்டும்தான், எனக்கு எல்லாமே கிடைக்க வேண்டும் என்று அந்த ஒரு எண்ணத்திலேயே நான் பிறரை காட்டி கொடுக்கின்றேன். எனவே இன்றைய நாளில் பிறரை காட்டி கொடுத்தலை நான் தவிர்க்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, தவக்காலத்துடைய 37வது நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசு கூறுகின்ற வார்த்தைகளை கேட்டு அதனை நிறைவேற்ற வேண்டும். எதை தவிர்க்க வேண்டும் என்றால், பிறரை காட்டி கொடுத்தலை தவிர்க்க வேண்டும். இந்த வரத்திற்காக நாம் தொடர்ந்து இன்றைய நாளில் மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.